வாதாயி. என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டுல 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டுல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டுல. இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதுல காட்டி போடாத. ஐயா என்ன இந்த வெட்டு வெட்டுறாள? என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி, என்னது? எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா 10 ரூபா காசை இந்த முந்தானேலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியாத்தாளுக்கு நான் எந்திருக்கேன். ஏம்பல எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டியிருக்கிற இந்த சேலை, போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே. நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூரானே புது சந்தனமும் நீதானே தொட்டு தொட்டு தாலாட்ட வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் கலையாத ரோசாவே முத்துமணி மாலை வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட
காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே. கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே. அத்தி மரப்பூவும் அச்சப்படுமா, அக்கத்தோட யாரு நீதானே. ஆசை பேச்சில் பாதி மூச்சில் லேசாதேகம் சூடேற. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. உள்ளத்துல நீதானே, உத்தமரும் நீதானே. இது நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. ஏண்டா டேய் சொம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது. அதுல மட்டும் நல்லா விவரமா இருப்பேன். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரவுறிய. ஆத்தா ஆ. இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. ம். 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டைன்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ. உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள? ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ஏய், ஏய், ஏய். ரொம்ப நாளாவே அவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. புடி அவளை, புடி. ஏண்டி என் பொழுப்புல பங்கு போட வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு? ஏய், சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. ஏய், நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரிதா என்ற சம்பு. நம்ம ஊர் குளம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா, சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய ஆளு. எந்திரியா, ஆபத்தாக முடிச்சு. போப்பா, போப்பா. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட 1 வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபா, 4000 ரூபாய். ஐயா, நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். ஏய், சும்மா இருடா. 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10,000, 20,000, 30,000, 40,000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ, அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை, குளத்தோரமா போய் தும்மி இருந்த பூரா மீன் செத்து இருக்கும். 50,000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கர கவுண்டர் 50,000 ஒரு தரம், சக்கர கவுண்டர் 50,000 2 தரம், சக்கர கவுண்டர் 50,000 3 தரம். ஏன்டா மலிசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். என்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான். நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன். விடுவதற்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்க போன சின்ன கருப்பனை இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாருமா? அதுல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு
மத்தியான சாப்பாட்டை மாமனுக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? ஏன் மாமனுக்கு நான் கொண்டு போற கசக்குதாக்கும். ஏன் மாமோ? ஏய் ஐயா கவுண்டரையா, ஐயா ஐயா என்றா இப்படி ஓடியாரா? ஐயா நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க. மீன்லாம் செத்து மிதக்குது. தண்ணி குடிக்க வந்த மாடுகள்லாம் செத்து போச்சுங்க. ஊரே அங்கே கூடி இருக்கு. ஐயோ 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 ஐயா, பெத்த நாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்கு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இது நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க. இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகைய மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏலம் எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு, நியாயமான அவரே கேளுங்கய்யா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா 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 யோ, யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டராயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டரே, நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்புனீங்க, இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. வெல்ல, சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க. என்ன ஆளுக்கான கசம்சான பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியவர் நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும். ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்த கலந்தாருன்னு நீ என்ன உக்காலத்து வாங்குற? யோ, நிறுத்தியா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டா பாத்தாங்க. குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இதுக்கு. இது எங்களால நம்ப முடியாதுங்க. அக்கா அக்கா அக்கா, மாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவை பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. மலைசாமி, வளர்த்த கடை மாறல வயற மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? காண்டுக்கு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாத. கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டச்சி ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல. அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். மலைசாமி, நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க. அவர் மகுடம் சுடாத மவராச மாதிரி. ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு நினைச்சது இல்ல. அவருக்கு எதிரா பொய் சாட்சி சொல்ல போயிடாத. உன் கால்ல விழுந்து கேக்குற, அவருக்கு துரோகம் பண்ணிடாத.
அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்ட தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவாளை தூக்கிட்டீங்களே. வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா. ஐயா வெல்ல, சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை. இல்ல உனக்கும் சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. சக்கரை கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோபமா அருவாளை தூக்கிட்டு போறாராத்தா. இந்த நேரத்துல இவன் எதுக்கடா அங்க போறா? அத கேட்டதுக்கு தான் இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வைன்னு சொல்லிட்டு போறாராத்தா. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலாத்தா. லக்ன பத்திரிகையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்னை அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம். அதான் சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வழியா சின்ன கவுண்டரு. இது சொந்த அக்கா பொண்ணாச்சே. எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாமன் ஓட்டு சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வர.
அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல புள்ள, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு நீங்க இந்த தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையிலேருந்து இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ட எச்ச இல்லையோ இல்ல எச்ச தட்டிலையோ தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ராசா? ஒண்ணுமில்ல அத்தா, என்னால சாப்பிட முடியல. தவசி தவசி, கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி. ஆடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. ஆடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. சோகந்தன்ன தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே ஒன்ன தினம் பாடும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சிலையில சாயம் இன்னும் விட்டு போகல. மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. ஆடி மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே.
உனக்கு ஏதாவது தெரியாடா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறியே. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க நீ மக்கள். அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறண்ணே. இது பொய்யரா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேலும் காலு. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. ஒன்றரை வேட்டியா? அவங்ககிட்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டிதான் மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. அதா தெய்வான் இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சந்தோஷம் இல்ல. எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன். அத்தா டேய், பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா? என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திணையில உட்காந்து வச்சுட்டு போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே. அத்தா வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததான் அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க கவுண்டரே, கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்னபடிதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் தான் கொன்னேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டரே. என்ன வைக்கலையா? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டரே. என்னங்க? பொய் சொல்லணும். அப்படி பொய் சொல்லன்னு வச்சுங்க எங்க பொழப்பு நடக்காது. அப்படி பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில தான் இருக்கு. அதனால அவங்களே போய் பாருங்க. நான் சொன்னதுல என்னங்க தப்பு? ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மையை சொல்றதாங்க நியாயம். நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க, பெருமைப்படுறேன். இல்ல புள்ள, 1.5 கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சின்ன கவுண்டர் தானே? ஐயா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. அண்ணா போலீஸார நேரமாச்சுனே. டேய், போன கவுன திரும்பி வருவாங்கற. அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா கொல்லிவோட தானே வரணும். ஏய் அத்தா, ஏய் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கடா. ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க. அதுக்காயா இவ்வளவு பெரிய தண்டனை? ஐயா, கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா? இது அடுக்குமா ஐயா? ஏண்டா, ஊரே கூடி சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறவன்டா. டேய், பெத்தமவனே நவலன்னா விஷ தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நடுவுல நீ யாரா? நான் வேணா அந்த ஆத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம்யா. ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா? நீங்க எல்லாம் குடியாரவங்களா ஐயா? 25 வருஷமா நான் செஞ்ச தப்புக்கு இப்பதான் நான் பரிகாரம் தேட போறேன். இத்தனை நாள் உங்க துணியை துவைச்சனே, அதுக்காக நான் வெட்கப்படுறேன்யா. யோ, இது வரைக்கும் உங்க அழுக்கு துணியெல்லாம் நான் துவைச்சிட்டு இருந்தேன். இனிமே உங்க மனசுல இருக்கிற அழுக்கு நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம்யா. டேய், அவன் அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போங்கடா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, யோ என்ன விடுங்கயா, யோ என்ன விடுங்கயா, யோ என்ன விடுங்கயா. ஆத்தா ஆத்தா. பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுங்கயா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா? என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பார்த்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. டேய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்க எடுத்துக்கங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துடலாம்னா? என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கங்க. போடா. ஐயோ, எத்தனை வைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தர்றது இல்லையா? எது
அதாவது ஒத்துழைப்புண்ணே. இதுதான்டா ஒத்துழைப்பு.